எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்த ஒரு அளப்பரிய சாதனையை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும், நீங்கள் வியந்து போயிடுவீங்க, அளந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய அபிஷேக் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாதனைகள் பண்ணுறது ஒரு சாதாரணமாக இருக்கிறப்ப, இந்த ஒரு சாதனை இதற்கு முன்னாடி வரைக்கும் பண்ணாத ஒரு சாதனையை நம்முடைய அபிஷேக் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவுமே இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்படி நம்முடைய அபிஷேக் அவர்கள் என்ன தாம்பா சாதனை பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜீ தமிழில் நம்முடைய அபிஷேகாவுடைய பாட்டு பாடும்போது டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, உச்சத்தை தொட்டுகிட்டே இருக்குது. அதாவது இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் எந்த ஒரு ஷோவுக்குமே இந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் இருக்கிறதில்ல. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடினாலே போதும், எலெக்ஷனில் யார் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதற்கும் ஈக்குவலாக அபிஷேகாவுடைய பாட்டு பாடும்போது டிஆர்பி ரேட்டிங் தொடுதுன்னு ஜீ தமிழே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஃபேன் பேஸை கொண்டுள்ள நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்யாத சாதனைகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. வெறும் 8 வயது குழந்தையான அபிஷேக் அவர்கள் அடுத்து சாதனைகளை தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப ஏஆர் ரகுமான் ஆகட்டும், தளபதி விஜய் ஆகட்டும், இல்லை சித்ரா அம்மா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த குழந்தை தெய்வ குழந்தை, எங்களையும் மீறிய ஒரு பெரிய பாடகராக வருவாங்க அப்படிங்கிறத ஒரே விஷயத்தை எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேக் அவர்கள் ஒரு சாதனையை அப்படிங்கிறத விட ஒரு அதிசயத்தை இப்போ அவங்க மூலமாக நடந்திருக்குது. அதாவது அபிஷேகா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மயில் மேலே ரொம்பவே ஆர்வமாக இருக்குதான். அவங்க ஊரில் ஒரு இடத்துல மயில் நிறையா இருக்குமா. அடிக்கடி போய் ஒரு மயிலுக்கு உணவு அளித்து அந்த மயிலோடையே நிறைய நேரம் பேசிக்கிட்டு மயில் முன்னாடி பாட்டெல்லாம் பாடுவாங்களாம். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேக் அவர்கள் பாட்டு பாடும்போது அந்த மயில் தோகையை விரித்து அழகான ஒரு ஆட்டம் போடுமா. அது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. இப்படி இருக்கிறப்ப அந்த மயில் பார்த்திங்கன்னா தற்போது என்ன பண்ணியிருக்குதுன்னா, அபிஷேகா மாதிரியே பாட்டுகள் பாட ஆரம்பிச்சிருக்குதான். அதாவது அந்த ஒலியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்குதான். அபிஷேகா மாதிரியே பாடுற அந்த துதியிலேயே மேலேயும் கீழையும் அந்த பாட்டுக்கு இணையாக அந்த மயிலும் அந்த ஒலி எழுப்பினது தான் இன்றைக்கி அவங்க ஊரில் மிக பெரும் அளவுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அந்த மயில் அபிஷேகா மேலே எவ்வளோ அந்த பாட்டு மேலே அபிஷேகா பாப்பா மேலே அந்த மயிலுக்கு அன்பும், அந்த அபிஷேகாவுடைய பாட்டுனால அந்த மயிலுக்கு அபிஷேகா பிடிச்சிருக்கும்னா அந்த பாப்பாவுடைய பாட்டையே அந்த மயில் பாடும் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.